இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவான விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை வேத வசனம் நமக்கு சொல்லுது. விசுவாசம் பெருகவும் முடியும், வளரவும் முடியும், அல்லது அது இல்லாமல் மறைஞ்சு போகவும் முடியும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை ஒரு முறை கேட்பதால் வரும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லலை. மூல பாஷையிலையும் ஆங்கிலத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதனால தான் விசுவாசம் வளரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமா தேவனுடைய வார்த்தைக்கு பெரிய வல்லமை இருக்குது. ஒரு கன பொழுதுல நம்மளை உருமாற்ற அதனால முடியும். ஆனா நிறைய நேரங்கள்ல தேவனுடைய சத்தியத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில அது செயல்புரியக்கூடியதாக மாற முடியுது. ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் நமக்குள்ள தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயத்தையும் பெறத்தக்கதான விசுவாசம் வளரும். நாம தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேட்க கேட்க பல வருடங்களா நமக்குள்ள இருக்கக்கூடிய அவிசுவாசம், சந்தேகம் இதெல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டு தேவனுடைய சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். எப்படி ஒரு விதை வளர்றதுக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊத்துறோமோ, அதே மாதிரி நம்முடைய விசுவாசம் வளர்றதுக்கு நம்ம டெய்லி தேவனுடைய வார்த்தையை படிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. டெய்லி தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது ஒரு சில வசனங்களை ஒரு பேப்பரில் எழுதியோ இல்லை மொபைல் ஃபோனில் குறிப்பெடுத்துட்டோ நீங்கள் அதை உங்கள் கூடயே எங்கே போனாலும் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை தியானிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தேவனுடைய விசுவாசம் மேலும் மேலும் வளரும். உங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய சத்தியம் ஆழமாக இறங்கும். தேவன் உங்களுக்கு என்று ஆயத்தம் செஞ்சு வச்சிருக்கிற விடுதலைக்குள்ளும் வெற்றிக்குள்ளும் அது உங்களை முன்னேற்றி நடத்தி செல்லும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றியப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்கள் மேலே நம்பிக்கையாக ஒத்தாசி வரும் பர்வதம் நீர் மாத்திரம்தான் என்று எண்ணி அப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்கப்பா. குடும்ப சந்தோஷத்திற்காக, கடன்கள் அடைக்கப்படணுங்கிறதுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக, கணவனுக்காக அப்பா ஒவ்வொரு ரிக்வெஸ்டையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. இப்பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம், அற்புதம் நடக்கணும்பா. அவர்கள் கண்கள் காண ஒரு அடையாளத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா இப்பொழுது நினைவு கூறுகிறோம்ப்பா. அம்மேன், அம்மேன், ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவரப்பா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். கனத்துக்கு பாத்திரர் நீங்கப்பா. நீங்க ஒருவரேப்பா. அம்மேன், அம்மேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுடைய பிரசன்னம் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரகாசிப்பிக்குதுப்பா. அம்மேன், உங்களுடைய மகிமை அவங்க மேல் விளங்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. தெரிந்தெடுத்திருக்கீங்கப்பா உங்களுடைய ஜபத்தை கேட்பதற்கு. அப்பா இந்த ஜபம் வழியாக அப்பா அவங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்கு அம்மேன் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தெரிந்தெடுத்திருக்கீங்கப்பா. ஏதோ எதேச்சையாக இதை கேட்கலப்பா. நீங்க அவங்க கிட்ட பேசணுங்கிறதுக்காக தெரிந்தெடுத்து இதை கேட்க வைத்திருக்கீங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு வேலை பார்க்க போகுது ஏசப்பா. அதனுடைய கிரியையை செய்து அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் கொடுக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. இன்றைய வசனத்திற்காக நன்றி. எங்களுக்கு அப்பா நீங்கள் ஒரு சீக்ரெட் சொல்லி தந்திருக்கீங்கப்பா. வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க தியானிக்க
எங்களுடைய விசுவாசம் கூடும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி தந்திருக்கீங்கப்பா. இன்றைக்கு எங்ககிட்ட பேசியிருக்கீங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் போகும்போதும் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க வேண்டிய வசனங்களை கொண்டு செல்லணும்ப்பா. அந்த வசனங்களை திரும்ப 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 நாங்கள் அறிக்கையிடும்போது எங்களுடைய இருதயம் முழுவதும் உங்களுடைய விசுவாசத்தினால் நிரம்பும்பா. எங்கள் முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்படாதபடிக்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கிற உணர்வு எங்களுக்கு வரணும்ப்பா. ஆமென். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் கூடயும் நீங்கள் இருக்கீங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இருக்குதுப்பா. ஆவியானவர் இருக்கிறாருப்பா. ஆமென். அவங்க என்ன செய்யணுங்கிறத நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்கப்பா. அவங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக நீங்கள் அவங்கள வழி நடத்துறீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. இந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆமென். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் அப்பா இன்றைக்கு இந்த வசனத்தை வேதத்தை கேட்க 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 அவங்களுடைய விசுவாசம் வளரணும்ப்பா. ஆமென். அவங்களை வெற்றிக்கு நேராக நீங்கள் நடத்த போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னென்ன காரியங்களில் அவங்க பலவீனமாக இருக்காங்களோ, எதுலெல்லாம் தோல்வியில் இருக்காங்களோ, அது ரிகார்டிங்கா அதை பற்றின அப்பா வெற்றி வசனங்களை அவங்க எழுதி தினம் 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 அப்பா அறிக்கையிடும்போது அவங்களுக்கு அந்த அதிசயத்தை ஏற்கத்தக்கதாக விசுவாசத்தின் அளவு கூடுமாப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் நீங்கள் அதிசயத்தை செய்ய போகிறீங்க ஏசப்பா. ஆமென். அவங்களுடைய இருதயத்தின் விசுவாசத்தை கூட்டி அப்பா உங்களுடைய பலத்த கரத்தின் கிரியைகளை அவங்க கண்கள் காண செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு இவனா இவளான்னு சொல்லத்தக்கதாக அவங்க வாழ்க்கையை நீங்கள் டோட்டலாக மாற்ற போறீங்கப்பா. இதுவரை அவங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நீங்க போகுதுப்பா. இதுவரை அவங்க கண்ட எகிப்தியனை இனி காண போவதில்லைன்னு சொல்றீங்க ஏசப்பா. இதுவரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைனால என்னென்ன பயத்தினால வாழ்க்கையில கவலையோடு இருந்தாங்களோ அது எல்லாம் மாறி அப்பா இனி அவங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும் கிடைக்க போகிறமைக்காக நன்றி ஏசப்பா. வெற்றிக்கான ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய பலத்த கரத்தின்குள் வைத்து நீங்கள் பாதுகாத்தரலங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விஷயத்தையும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலையில் எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.